வந்து உட்காரு. உள்ளே உட்காரு. யார் நீ? நீ யாரு? ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்ல. என் ஊரு திருப்பூர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஏய், பஜ்ஜி கொடு. எவ்வளோக்கு? 5 ரூபாய் கொடு. சூப்பர் ஃபிகர் மாட்டி இருக்கு. விடக்கூடாது இத. போண்டா எவ்வளவுமா? 10 ரூபாய்க்கு 5, 2 ரூபாய்க்கு 1. 5 ரூபாய்க்கு கொடுமா. 5 ரூபாய்க்கு கொடுமா. நல்லா இருக்குமா போண்டா? இது யாரு, உன் மகளா? அவ யாரா இருந்தா உனக்கு என்ன? வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அந்த குடிகாரங்க மத்தியில உன் பொண்ணை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இவள வீட்டுல உட்கார வச்சுட்டு நானும் என் பொண்ணும் மண்ணள்ளி சாப்பிட சொல்றியா? வெறும் பஜ்ஜி போண்டா வித்து எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க? ஒரு வேலை செய்யுங்க, இந்த பொண்ணை என் கூட சென்னைக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகா இருக்கா. பெரிய சினிமா ஹீரோயின் ஆக்கி காட்டுறேன். ஹீரோயினாவா? ஹீரோயின் தான் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும். இப்ப இருக்கிற பெரிய ஹீரோயினிங் எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதனால நான் சொல்றத கேளு. இந்த புடி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். பணத்தை பார்த்தா போன கூட வாயை திறக்குன்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இவளை இவன் கூட அனுப்பி வச்சு பெரிய நடிகை ஆக்கிடலாம். கை நிறைய காசும் வரும், எனக்கு சனியும் தொலைஞ்ச மாதிரி இருக்கும். சினிமா நடிகை ஆக்குறேன்னு சொல்லி ஸ்ரேயான்னு பேரை மாத்தி பார்ல டான்ஸ் ஆட வச்சு கடைசியா என்ன இந்த படுகொழில தள்ளிட்டாங்க. ஸ்ரேயாங்கிறது நீதானா? என் பேரு முன்னாடி தெரியுமா? பேரை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததில்ல. என் கதைய சொல்லிட்ட, உன் கதை என்ன? என் பேரு சிவராஜ். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். எங்களோடது போர் ஃபேமிலி. அந்த குடிகாரன் கிடைக்கலன்னா அவன் பொண்டாட்டியை தூக்கிடணும். சரியா? அம்மா, எங்க உன் வீட்டுக்காரன்? அவரு இதோ இதோ வந்து. வணக்கம்ண்ணா. எங்கடா பணம்? கொடுத்துறேண்ணா. நான் பணம் கொடுக்காம எங்கேயும் ஓட மாட்டேண்ணா. 3 மாசமா இதே பாட்டை பாடுறான். நாம வர்றது இவனுக்கு தெரிஞ்சிருந்தா எஸ்கேப் ஆயிருப்பான். ஆமா, எங்கடா ஆட்டோ? இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தால நாகராஜ் பணம் கொடுக்கலன்னு ஆட்டோவை எடுத்துட்டு போயிட்டான்னா. ஓ, ஐயோ, நான் பார்த்து அம்மா சத்தியமா சொல்றேண்ணா, இன்னும் ஒரு 10 நாள்ல நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணா. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம் கொடுக்கலன்னு வச்சுக்க, அந்த நாகராஜ் ஆட்டோ எடுத்துட்டு போன மாதிரி நான் உன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிடுவேன். விடுப்பா. சின்ன பையன் துள்றான். பணம் வாங்கினது அப்பா, அவரை தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணா பண்ணு. அம்மாவை பத்தி தப்பா பேசுன கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். மரியாதையா ஓடி போயிடுங்கிறது. ஏய், அம்மாவோட சேர்ந்து துணி துவைச்சிட்டு இருக்கல்ல, அத கரெக்டா பண்ணு. துணியை துவைக்கவும் தெரியும், உன்ன மாதிரி ரவுடிங்கள புரட்டி எடுக்கவும் தெரியும். இந்த தேவான்னா சமுத்திர மாதிரிடா, அடிக்கிற அலையில அட்ரஸ் இல்லாம போயிடுவேன். ஏய், சிவானா சுனாமிடா. இந்த சுனாமிக்கு முன்னால உன் அலையெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. அதே சமயம் இந்த சுனாமி பொங்கி எழுந்துச்சுன்னா ஒருத்தன் கூட மிஞ்சினதா ஹிஸ்டரி இல்லடா. 10 நாள் கழிச்சு நான் வரேன். இந்த அலையா சுனாமியான்னு பார்க்கலாம். ஏய், வாங்கடா. கையபடியா. நீ பண்ண தப்பால அம்மாவுக்கு அசிங்கமாயிடுச்சு. அவ வந்து அம்மா காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னா நான் கால பைரவ அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். நேத்து நைட்டு ஷகிலா படம் போயிருந்தாண்டா. பக்கத்து சீட்ல பார்த்தா எங்க அப்பா உட்காந்துருக்காரு. ஏய், வாடா சிவா, உட்காரு. என்ன சிவா டல்லா இருக்க? அந்த ஃபைனான்சியர் தேவாவை காலி பண்ணி ஆகணும். ஏன்? என் அம்மாவை அவமானப்படுத்திட்டான். நாங்க எல்லாம் அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம்.
நீ ரெடினா நாங்களும் ரெடி தான். முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு டைம் கொடுப்போம். முடியாதுன்னு சொன்னானா அந்த கடவுளை கூட எதிர்க்கலாம், இந்த தேவாவை எதிர்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் எதிரில் பாருங்க. ஓ, டைம் கொடுக்கறவனுக்கே டைமா? ஏய், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. வா, வந்து என் காலில் விழு. ஏய், எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருந்தா பொழைச்சிருப்ப. இப்ப போய் அந்த யமன் காலப்படி அவனை உன்னை வேண்டாம் சிவா. சிவனை பார்த்திருப்ப. சிவ தாண்டவத்தை பாரு. உன் பாடி பஞ்சர் ஆக போகல. வேண்டாம் சிவா. சிவா கண்ணை திறந்தா உன் கண்ணு நிரந்தரமா மூடிடும். வேண்டாம், சொன்ன கேளு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நல்லவனா மாறணும்னு நினைச்சேன். ஆனா போலீஸ்காரங்க விடல, ஜனங்களும் விடல. அது மட்டும் இல்லாம பணம் கேட்டு என் அப்பாவை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல இருந்து அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. ஹலோ அக்கா, அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்க. என்ன? நீ உடனே புறப்பட்டு வா அக்கா. என்னாச்சு, ஏன் அழற? எங்க சித்தி இறந்து போயிட்டாங்களா? நீங்க எத்தனையோ வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை என்ன தயவு செஞ்சு ஊர்ல டிராப் பண்ணுங்க. சரி, நான் ட்ராப் பண்றேன். அழாதீங்க, நான் இருக்கேன். அம்மா, எங்களை விட்டு போயிட்டேம்மா. அக்கா, அம்மாவோட கடைசி ஆசைப்படி நீயே உங்களுக்கு கொல்லி வச்சிடுக்கா. உங்களுக்காக நான் இருக்கேன். அம்மாவோட காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன். நீங்க தைரியமா இருங்க. இத பாருங்க, நான் உங்களை கோயில்ல பார்த்ததுல இருந்து நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க வீட்டு சூழ்நிலையால தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. இனிமே எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்துமா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க இஷ்டம். ஆனா அன்னபூரணி. அன்னபூரணியா? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ வண்டியில உட்காரு. அங்க பாருக்கா. வாடி. நேரா விஷயத்துக்கே வர. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவளையா? பின்ன உன்னையவா? வேண்டாம் சிவா, ராவணனுக்கு 10 தலை,
ஆனா இந்த சூர்பனகைக்கு உடம்பு பூரா தலை. அதுல ஒரு தலைய கூட நீ யோசனை பண்ண விடாது. அது உனக்கு தான் ஆபத்து. அவளை விட்டுட்டு நீ சொன்னபடி கேட்கறதுக்கு நான் உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல, நான் சிவானி. அட்டகாசம் பண்றதுல அரக்க, பேசுறதுல நான் பேரரசன், கருணை காட்டுறதுல கர்ணன், கண்ண திறந்தா கண்ணப்பன், சொல்லி அடிக்கிறதுல சொடலமாட சாமி, நசுக்கி எரியறதுல ஏய் நரகாசுரன், தொடைய தட்டுனா வீரபத்ரன், கால் மேல கால போட்டா கால பைரவன், வரம் கொடுக்கறதுல நான் சிவனப்பா. இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சிவராஜ். பாபுஜி, ஏய், உங்களை மறுபடியும் நான் இங்க வர வைப்பேன். ஏய், நான் இங்க வரமாட்டேன். அப்படி நான் திரும்பி இங்க வரதா இருந்தா அதுக்கு முன்னால உன் மூச்சு நின்னு போயிருக்கும். அக்கா ஏதாவது பண்ணு, சிவா ஸ்ரேயா கூட்டிட்டு இங்க இருந்து போறான். எனக்கே சவால் விட்டுட்டு போறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என் கோபம் குறையறதுக்குள்ள உன் மூச்சு நின்னு போயிடும் சிவா. உன்னை அழிச்சிடுறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.